Hi kids, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதுறது அப்படினு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் ஏற்கனவே அசெண்டிங் ஆர்டர் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா அது போய் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்து போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேவா கிட்ஸ்? இப்போ நம்ம டிசெண்டிங் ஆர்டர்னா என்னன்னு பார்க்கலாம். டிசெண்டிங் ஆர்டர்னா தமிழ்ல இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இறங்கு வரிசை அப்படின்னா ஒரு நம்பர் வந்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வரணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகேவா கிட்ஸ்? இப்படி நம்பர் வந்து பெரிய நம்பர்லேருந்து நமக்கு சின்ன நம்பர் வரணும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கொடுப்பாங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எடுத்து எழுதணும். ஓகேவா கிட்ஸ்? இப்போ இதை எடுத்து எழுதலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் கவனிங்க. இப்போ 2 டிஜிட் நம்பர் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் பாருங்க. இங்கே 7 இருக்கு, இங்கே 1 இருக்கு, 3, 4, 5. ஓகேவா? இப்போ இது இருக்கிறதுலேயே என்ன நம்பர் வந்து பெரிய நம்பர் அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து 7 விட சின்ன நம்பர் தான் 1, 3, 4, 5. ஓகேவா? அப்போ வந்து 7 தான் பெரிய நம்பர். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 72. ஓகே இட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ல எந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கு? இங்கே 5 தான் பெரிய நம்பர். ஓகேவா? இப்போ இங்கே இருக்க நம்பர்லேயே ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர்ல 5 தான் பெரிய நம்பர். அப்போ நமக்கு 55. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இருக்க 3 நம்பர்ல பாருங்க 1, 3, 4 இருக்கு. இப்போ 4 தான் இங்கே இருக்கிறதுல பெரிய நம்பர். அப்போ 43. நெக்ஸ்ட் 10, 32. இங்கே 1 இருக்கு, 3 இருக்கு. அப்போ 3 தான் பெரிய நம்பர். 32. நெக்ஸ்ட் 10 வந்துடும். ஓகேவா கிட்ஸ்? இப்படிதான் நம்ம டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 13, 28, 57, 92, 66 இருக்கு. இப்போ இதை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய நம்பர் பார்க்கணும். இங்க இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர்ல எல்லாம் பாருங்க. இங்க 1, 2, 5, 9, 6. ஓகேவா? இங்க இருக்கிறதுல எது பெரிய நம்பர்? 9 தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய நம்பர். அப்பனா 92 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 1, 2, 5, 6. ஓகேவா? இப்போ இங்க இருக்கிறதுல நெக்ஸ்ட் பெரிய நம்பர் எது? 6. 66. நெக்ஸ்ட் பாருங்க 13, 28, 57 இருக்கு. இப்போ இங்க இருக்கிறதுல எது பெரிய நம்பர்? ஃபர்ஸ்ட் இருக்க லெட்டர் மட்டும் நம்ம வந்து கவனிங்க. இங்க இருக்கிறதுல 5 தான் இங்க இருக்க 2 நம்பரையும் விட பெரிய நம்பர். இப்போ 57. இப்போ நெக்ஸ்ட் 13 இருக்கு, 20 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் கவனிங்க. 1 விட 2 தான் பெரிய நம்பர். ஸோ 28. நெக்ஸ்ட் 13 வரும். ஓகே கிட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 105 இருக்கு. அப்புறம் 117, 238, 316, 417. ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை பாருங்க. இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஓகேவா? இங்க 2, 3, 4. இங்க இருக்கிறதுலயே இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்லயே எது வந்து பெரிய நம்பர்னு பாருங்க. இங்க இருக்கிறதுல இப்ப இங்க 4 தான் பெரிய நம்பர். இங்க 3 இருக்கு, 2, 1, 1 இருக்கு. அப்ப இங்க இருக்கிறதுல என்ன நம்பர் பெரிய நம்பர்? 4 தான் பெரிய நம்பர். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். 417. ஓகே. இப்ப இதை எழுதியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் இருக்க நம்பரை பாருங்க. 3, 2, 1, 1. இங்க இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர்ல எது பெரிய நம்பர்?
3 தான் பெரிய நம்பர். ஸோ நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். 316. ஓகே கிட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. 105, 170, 238. இப்போ இதில் எது பெரிய நம்பர் வரும்? 1 விட இங்கே 2 தான் பெரிய நம்பர். ஸோ 238. ஓகே கிட்ஸ், இப்போ ரெண்டு நம்பர் வந்து 100ல் வருது. ஓகேவா? இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா செகண்ட் நம்பரை பாருங்க. இங்கே 0 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எடுத்து எழுதணும்? 0 விட இங்கே 1 தான் பெருசு. ஓகேவா? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். 117 தான் இதை விட பெரிய நம்பர். 117. அப்புறம் 105 வந்துடும். ஓகே கிட்ஸ், அவ்வளோதான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 785, 900, 110, 98, 75. இப்போ இதுக்கு டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரில் இங்கே 7 இருக்கு, இங்கே 9 இருக்கு, இங்கே 10. இங்கே இருக்க இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர். ஸோ 2 டிஜிட் நம்பரை விட நமக்கு 3 டிஜிட் நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ இப்போ இந்த 3 நம்பரில் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ இங்கே இருக்க 3 நம்பர்ல இங்கே 7, 9, 1. ஓகேவா? அப்போ 9 தான் நமக்கு பெரிய நம்பர். ஸோ நம்ம 900 எடுத்து எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 7 இருக்கு, இங்கே 1 இருக்கு. இப்போ 1 விட 7 தான் பெரிய நம்பர். ஸோ அடுத்து அதை எடுத்து எழுதிடலாம். அதுக்கப்புறமா தான் நமக்கு 1. ஓகேவா கிட்ஸ்? இப்போ 2 டிஜிட் நம்பரில் பார்க்கலாம். இங்கே 9, இங்கே 7. ஓகேவா? இப்போ 7 விட 9 தான் பெரிய நம்பர். ஸோ 98 தான் ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு 75. ஓகேவா கிட்ஸ்? இப்படி தான் நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும். பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்ன நம்பருக்கு எடுத்து எழுதணும். ஓகேவா கிட்ஸ்? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.